பார்க்கின்றோம். உற்சாகமாக முதலமைச்சர் வந்த பிறகு அவர்கள் உள்ளே வரவழைத்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் காண முடிகின்றது. தாவேகாவினர் உற்சாகத்தோடு இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள். 23 பேர் மொத்தமாக அமைச்சரவையில் இடம்பெறுகின்றார்கள். அதில் 2 பேர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், தாவேகாவை சார்ந்தவர்கள் 21 பேர் இடம்பெறுகிறார்கள். பல்வேறு மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார். 6 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்ற பல்வேறு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கின்றது. காசர்கோட்டை தெற்கு தொகுதியில் உள்ள தமிழக வெற்றி கழகம் புதுவையை வெற்றியை பதிவு செய்திருந்தது. என்றாலும் ஆராய்ச்சி தொகுதியில் பெற்ற பல்வேறுக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ராஜ்புரத்தினுடைய லோகேஷ் அமைச்சர்கள், சேலம் தெற்கினுடைய பார்த்திபன், ஸ்ரீரங்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற ரமேஷ் உள்ளிட்டவர்களும் அமைச்சரவையிலே இடம் கிடைத்திருக்கிறது. ஸ்ரீரங்கம் தொகுதியில் வெற்றியிருக்கக்கூடிய அமைச்சர் ரமேஷ்க்கு இந்து தொகை ஆளுநருக்கு ஒதுக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்கின்றது. பத்திரப்பதிவுத்துறை உள்ளிட்ட துறைகள் எல்லாம் யாருக்கு ஒதுக்கப்பட இருக்கின்றன? உயர்கல்வி போன்றவர்கள், துறை, அதே போன்று குறுசிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை போன்றவை எல்லாம் யாருக்கு ஒதுக்கப்பட இருக்கின்றன என்ற ஒரு கேள்விகள் இருக்கின்றன. புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் துறை வாரியாக தன்னுடைய பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். ஏனென்றால் அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகுதான் அனைத்து துறைகளுடைய அலுவலர்களும் மீண்டும் தேர்தலுக்கும் தேர்தல் நடத்தைகளுக்கு அமலுக்கு வந்தது முதலே திரும்பமான மக்கள் அதிகாரிகள் அமைச்சர்கள் இல்லாமல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விரைவில் ஆளுநர் இடம்பெறக்கூடிய அந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவையிலே தமிழக அரசினுடைய முதலான நிதிநிலை அறிக்கையை இந்த நிதியாண்டுக்கு தாக்கல் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. நிதிநிலை அறிக்கைக்கான ஒப்புதல் பெறுவதற்கு அமைச்சர் செங்கோட்டை மொத்தம் அனைத்து துறையினுடைய அமைச்சர்களும் தங்களுடைய துறைக்காக கோப்புகளை அனுப்ப வேண்டும். அந்த கோப்புகளுக்கு நிதித்துறை செயலகம் ஒப்புதல் வழங்க வேண்டும். அதன் பிறகுதான் நிதிநிலை அறிக்கையை வெளியிட முடியும். ஏற்கனவே வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது முதலமைச்சர் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய்க்கு ஆளுநர் மாளிகை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு வழங்கியிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். சிவப்பு கம்பளம் விரித்து ஆளுநர் மாளிகை வழங்கியிருக்கக்கூடிய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் தற்பொழுது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையை சென்றடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திலே தமிழ்நாட்டு ஆளுநர் அன்றைக்கு காத்திருந்து தமிழக முதலமைச்சருக்கு வரவேற்பினையும் வழங்க இருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். முதலமைச்சர் ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் அமைச்சரவை பதவியேற்பு தொடங்க இருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் ஆளுநர் மாளிகையில் வந்திருக்கிறார். புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு இருக்கின்றார்கள். 23 அமைச்சர்களுடன் தமிழ்நாட்டு அமைச்சரவையினுடைய எண்ணிக்கை 33ஆக உயர உள்ளது.